சைத்திர புராணம் 4ஆம் அத்தியாயம். சைத்திர மாத மகிமையின் வர்ணனை. மாண்டவ்ய முனிவர் அரசரிடம், அரசரே கேளுங்கள், புண்ணியம் நிறைந்தவரே, அடியேன் பிரம்மமலையை தரிசனம் செய்துவிட்டு தம்மிடத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது மிகுந்த புண்ணியத்தின் அடிப்படையில் புனிதமான சரையு நதியில் சைத்திர மாத நீராடல் செய்வதற்காக மிகுந்த புண்ணியம் நிறைந்த அயோத்தி நகரத்திற்கு செல்லவிருப்பதாக கூறினார். முனிவர் கூறியதை கேட்ட அரசன், முனிவரே, தாங்கள் கூறியபடியே எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. அது எனக்கு தெய்வமாயிருந்து தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அனைத்து மாதங்களிலும் சைத்திர மாதமானது மிகவும் விசேஷமானது என்று எவ்வாறு கூறுகிறீர்கள்? சைத்திர மாதத்தில் எவ்வாறு நீராட வேண்டும் என்பதை விவரமாக கூற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். அப்பொழுது மாண்டவ்ய முனிவர், அரசரே, நல்ல விஷயத்தை கேட்டுள்ளீர்கள். புண்ணியம் நிறைந்த விஷயத்தை கவனத்துடன் கேளுங்கள். சைத்திரமாசோ சமோ மாசோ நபூதோ நபவிஷ்யதி யதோ விஷ்ணு சமோ தேவ நபூதோ நபவிஷ்யதி யதா மூலம் கிவ்ருக்ஷஸ்ய பிரதானம் சர்வதுஷ்யதே ததா மாசேஷு சர்வேஷு மது மாசக பிரபத்ரயே. இவ்வாறு உரைக்கப்பட்டபடி சைத்திர மாதத்திற்கு இணையான புனிதமான மாதம் காலத்தில் ஏதுமில்லை, எந்த காலத்திலும் இல்லை. எப்படி எனில், ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இணையான தெய்வம் இதற்கு முன் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இல்லை. அதுபோலவே எப்பொழுதும் எங்கேயும் எந்த காலத்திலும் விரோதிகள் எவரும் இல்லாத காரணத்தால் அப்படியே மாதங்கள் அனைத்திலும் மது மாதமான சித்திரை மாதம் பிரதானமானது, முதன்மையானது என்று கூறப்படுகிறது. மீன ராசியில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது மது மாசமான சித்திரை மாதத்தில் எந்த பணி செய்தாலும் அது அனைத்தும் அக்ஷயம் போல் வளரும் என்று கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் பிரச்சனை செய்வதற்கான பணிகள் ஏதுமில்லை, பிரச்சனைகள் ஏதும் செய்யலாகாது. இந்த மது மாதமான சித்திரை மாதத்தில் செய்யப்படும் நீராடல், தானம், தபம், யாகம், ஹோமம், ஸ்ரார்த்தம், பித்ருதர்ப்பணம், தேவ பூஜை முதலியவைகள் கோடி மடங்காக பெருகுகின்றன. அதுபோலவே அனைத்து வகையான மையல் நிறைந்த நம்பிக்கையுடன் நீராட வேண்டும். அனைத்து விதமாக கூறப்பட்டதிலும் மிகவும் பாவப்பட்ட கிரகமானது எந்த விதத்திலும் பிரகாசிக்காதோ அதுபோலவே சைத்திர மாதத்தில் செய்யப்படும் தர்மமானது மற்ற மாதங்களில் செய்யப்படும் எத்தகைய புண்ணியமான தர்மமானாலும் சரி இவ்வாறு பரிமளிக்காது சகல லட்சணங்களில் கூறப்பட்டுள்ளது. கணவர் உயிருடன் இல்லையெனில் எந்த விதமாக மனைவி பார்க்கப்படுகிறாளோ அந்தவித லட்சணங்கள் எவ்வாறு பார்க்கப்படுகிறதோ அதுபோலவே இந்த தர்மமானது எப்படி விசேஷமானது எனில், சைத்திர மாதத்தில் செய்யப்படுவது மற்ற மாதங்களில் செய்யப்படுவதை விட புனிதமானதாக கருதப்படுகிறது. எத்தனை சிறப்பாக அனைத்து பதார்த்தங்களும் தயார் செய்யப்பட்டாலும் ஒரு துளி உப்பு இல்லை எனில் எவ்வாறு ருசியாக இருக்காதோ அதுபோலவே நறுமணம் மற்றும் ஆடம்பரம் மிகுந்த ஆடைகள் எவ்வாறு பிரகாசிக்கிறதோ அப்படியே சித்திரை மாதத்தில் செய்யப்படும் தர்மமானது மற்ற மாதங்களில் செய்தால் இத்தகைய புண்ணிய பலனானது கிடைக்கப் பெறாது. அதுபோலவே எந்த விதமான உடலில் இருப்பவரும் சரி அனைத்து விதத்திலும் பிரயத்தனம் செய்து சைத்திர மாதத்தில் செய்வதாக கூறிய கர்மங்களை தப்பாமல் சரியாக செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. நந்தகோபனின் மைந்தனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் ஸ்ரீராமரும் வேறு வேறு இல்லை. வசுதேவரின் மைந்தனான ஸ்ரீகிருஷ்ணரை விட ஸ்ரீராமர் வேறு இல்லை. அதுபோலவே அயோத்தி அரசரான ஸ்ரீராமரும் சைத்திர மாதத்தில் சாஸ்திர முறைப்படி வழிபட்டால் சூரிய தேவர் மீனராசியில் இருக்கும் பொழுது தேவி ஜானகியின் நாயகரான ஸ்ரீராமரை குறித்து விடியற்காலை பொழுது நீராடி ஜபம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அவ்வாறு செய்யாதவர்கள் தப்பாமல் நரகத்திற்கு செல்வார்கள். சைத்திர மாத வழிபாட்டிற்கான தெய்வங்களான சீதா ராமர் ஆவார்கள். அதுபோலவே மாணவர்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த மாதத்தில் கேட்பவர்கள் அப்பணிகள் அனைத்தும் தெய்வங்களான சீதாராமரை மனதார தியானித்து கொண்டு செய்ய வேண்டும்.
சைத்திர மாதத்தில் வழிபாடு முடித்து போஜனம் செய்தவர்கள், அதாவது உணவருந்தியவர்கள், பகவத் சம்பந்தமான கதைகளை கேட்பவர்கள், விடியற்காலை பொழுது நீராடியவர்கள், எந்த விதமான சிறிய தானமாவது செய்தவர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்பதில் ஐயமேதுமில்லை. 1க்கு 3 முறை கதைகளை செவிமடுப்பவர்கள், பகலில் உறங்காதவர்கள், இலையில் போஜனம் செய்பவர்கள், அதாவது உணவருந்துபவர்கள், இரவினில் பஞ்சுமெத்தை படுக்கையில் உறங்காதவர்கள், அதிகாலையில் நீராடுபவர்கள், தினமும் பகவத் கதைகளை கேட்கும் பக்தர்கள், தினமும் 2 முறை பகவானை வழிபாடு செய்பவர்கள், இரவு பொழுதிலும் வழிபாடு செய்பவர்கள், இறைவனின் பாத கமலங்களை ஆராதனை செய்ய வேண்டும். அனைத்தும் சைத்திர மாத வர்ணனையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. சனிக்கிழமைகளில் உத்தமமான இந்த விரதத்தை அனுசந்திப்பவர்கள் ஸ்ரீராமரின் பாத கமலங்களை ஆராதனை செய்ய வேண்டும். பகவானின் பாதத்தில் மனமாற பணிந்து வழிபட வேண்டும். பகவானான ஸ்ரீராமபிரானுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும். இந்த விதத்தில் சைத்திர மாதம் முழுவதும் வழிபாடு செய்யப்பட்டால் அது அனைத்து மாதங்களிலும் வழிபட்ட புண்ணிய பலனை கிடைக்கச் செய்யும். அரசரே, அடியேன் கூறியவாறு செய்வீராகில் அது புண்ணியம், கீர்த்தி, நல்லறிவு, மோட்சம் என்றழைக்கப்படும் முக்தியும் கூட அனைவருக்கும் கிடைக்கப்பெறும். 4ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.